வெல்கம் டு கெஜாவின் உலகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, என்னால் இந்த பிளாக்ஸ் வச்சு விளையாட முடியலம்மா. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் இதில் வீடு கட்டவே முடியலம்மா. கவலைப்படாத ஆதி, முயற்சி பண்ணால் எல்லாராலையும் எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக முடியும். அம்மா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கவனமாக கேளு. லிட்டில் சிரகுஸ் ஜர்னி டு ஸ்டார் சிட்டி. பார்க்கலாமா? ஒரு காலத்தில் மலைக்கும் வயலுக்கும் நடுவில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் ஒரு குட்டி பறவை இருந்துதான். அதோட பேர் சிறகு. சிறகு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோட ரெக்கைகள் இன்னும் முழுசாக வளரல. மற்ற பறவைகள் எல்லாம் உயரமாக பறந்து போவாங்க. சிறகு மட்டும் கீழே நின்று வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நானும் அவங்கள மாதிரி பறக்கணும் அப்படின்ட்டு நினைக்கும். ஒரு நாள் காலையில் காற்று மெதுவாக வீசிச்சு. சிறகு நினச்சிதான் இப்போதான் சரியான நேரம் அப்படின்ட்டு அதோட ரெக்கைகளை பட்டுன்னு அடித்து பறக்க ஆரம்பிச்சிச்சான். ஆனால் அது கீழே பத்துன்னு விழுந்துச்சான். சிறகு சோகமாக ஆச்சான். என்னால் முடியவே முடியாதா அப்படின்னு. அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரம் மெதுவாக பேசிச்சான். சிறகே, விழுந்தாதான் எழுந்து பறக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு சிறகு கேட்டுச்சான், நான் எப்போ தான் பறப்பேன் அப்படின்னு. அதுக்கு மரம் சொல்லிச்சான், பொறுமையோடு காத்துரு, ஒரு நாள் கண்டிப்பாக நீ பறப்ப அப்படின்னு. சிறகு அதை யோசிச்சுக்கிட்டே நடந்து போச்சான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அங்கேருந்து ஒரு நத்தை சொல்லிச்சான், நான் மெதுவாக போவேன், ஆனால் எங்கே வேணாலும் நான் போயிடுவேன் அப்படின்ட்டு. சிறகு யோசிச்சுச்சான், வேகம் இல்லாததும் ஓகே தானோ அப்படின்ட்டு. ஒரு நாள் திடீர்னு மழை, காற்று, மின்னல் இருந்துச்சான். சிறகு பயந்துட்டு ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிச்சான். அங்கே ஒரு ஆந்தை சொல்லிச்சான், இருட்டு வந்தாதான் ஒளி தெரியும் எனக்கு அப்படின்ட்டு. சிறகும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னதையும் யோசிச்சுக்கிட்டே தூங்கிடுச்சான். திடீர்னு பார்த்தா சிறகு வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்போது ஒரு பெரிய வானவில், அதுக்கப்புறம் ஒரு நகரமா. அங்கே எல்லா பறவைகளும் ஒளி போல பறந்துட்டு இருந்தாங்களாம். அப்போது ஒரு குரல் கேட்டுச்சான், உன் பயத்தை விட்டுட்டு பற அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுதான் சிறகு கனவு கண்டுது அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் சிறகு எழுந்து, இப்போ இல்லைன்னா எப்போ தான் பறக்கிறது அப்படின்னு மெதுவாக ஓடிச்சான். ரெக்கைகளை அடிச்சிச்சான். அப்புறம் பார்த்தா அது தரையிலே விழவே இல்லையாம். அப்படியே உயர 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 பறந்து போச்சான். அச்சோ, நான் பறக்கிறேன் அப்படின்ட்டு சந்தோஷமாக பறந்துச்சான். சிறகு மேலே 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 பறந்து வானம் மின்னுச்சான். அப்போது அது கண்ட நட்சத்திர நகரம் கனவுல பார்த்தது போலவே அங்கே இருந்ததாம். பறவைகள் எல்லாம் சொன்னாங்களாம், வா சிறகே, நீ ரெடி தான் பறக்க அப்படின்னு. ஆனால் சிறகு நினச்சிச்சு, என் கிராமம், என் நண்பர்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர்றது அப்படின்ட்டு சிறகு திரும்ப வந்துடுச்சான். இப்போது சிறகு மற்ற குட்டி பறவைகளுக்கும் சொல்லி தந்துட்டு இருக்கான் எப்படி பறக்கணும் அப்படின்னு. நம்மளும் எப்போவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உனக்கு நான் இன்னொரு கதை சொல்கிறேன், கேளு. முயற்சி முயலும் மாயக்காடும். ஒரு அழகான காடு இருந்துச்சு. அங்கே நிறைய விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காட்டில் ஒரு சின்ன முயல் இருந்துச்சு. அவன் பேர் முத்து முயல். முத்து ரொம்ப க்யூட், ரொம்ப நல்ல மனசு. ஆனால் என்ன, ரொம்ப சின்ன சைஸாக இருப்பான். ரொம்ப பயப்படுவான். ரொம்ப பேர் சொன்னாங்க அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஒரு நாள் காலையில் முத்து முயல் ஸ்கையை பார்த்துட்டே, நான் பெரிய ஹீரோவாகணும், எல்லாரும் முத்து சூப்பர்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த காட்டில் இருந்த நரி சொல்லிச்சான், நீ ரொம்ப சின்ன முயல், அது மட்டும் இல்லை யானை, கரடி எல்லாம் சொன்னாங்களாம் நீ ரொம்ப ஸ்லோ, ரொம்ப வீக் அப்படின்னு. முத்து முயல் ரொம்ப சேடாக ஆகிடுச்சான். அப்போது ஒரு பாட்டி முயல் வந்து சொன்னாங்களாம், சைஸ் பெருசு இல்லை, முயற்சி பெருசாக இருந்தால் போதும் அப்படின்னு. முத்துக்கு அது ரொம்ப ஆழமாக மனசில் பதிஞ்சிடுச்சான். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சான். அது என்னன்னா, ஆற்றுல எல்லாம் தண்ணிங்க காணாமல் போயிடுச்சான். எல்லா அனிமல்ஸ்க்கும் ரொம்ப தாகமாயிடுச்சான். எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டாங்களாம். நம்ம எல்லாரும் காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டு சிங்கத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அதுக்கு சிங்கம் எல்லாரையும் கூப்பிட்டு,
யார் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த காட்டுக்கு தலைவர் அப்படின்ட்டு சொன்னாராம். முத்து முயல் ஸ்லோவாக கையை தூக்குனானாம். நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. எல்லாரும் சிரிச்சாங்களாம். ஐயோ, இது எப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. முத்து முயல் அந்த ஆறு சைடு நடந்து போனானா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தானா. அப்புறம் ஒரு ஸ்டோனை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி பார்த்தானா. ஆனால் அவனால் எதுவும் பண்ண முடியலையா. தண்ணியும் வரலையாம். அவன் ரொம்ப டயர்டாயிட்டானா. வாட்டர் வராதோ அப்படின்ட்டு நினச்சிட்டானா. இருக்கவங்கெல்லாம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை தோண்டி பார்த்தானா. அப்பயும் வரலையாம். அப்போ அவனுக்கு பாட்டி சொன்னது ஞாபகம் வந்துச்சான். முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும் அப்படின்ட்டு. அங்கே இருக்க ஸ்குரில்கிட்ட, பேர்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவன் ஹெல்ப் கேட்டானான். அங்கே இருக்கவங்க பேர்ட்ஸ்லாம் சொன்னாங்களாம், நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல் போட்டு பாரு அப்படின்ட்டு. அதை கேட்டு அவனும் டெய்லியும் வந்து ஹோல்ஸாக போட்டு பார்த்தானா. ஆனால் வரவே இல்லையாம். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஹோல்ஸ் போடும்போது தண்ணி வந்துடுச்சான். அங்கே இருக்க எல்லா அனிமல்ஸும் பேர்ட்ஸும் தண்ணி வந்துடுச்சு வாட்டர் அப்படின்னு சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்களாம். முத்து முயல் தான் நம்ம ஹீரோ, நம்ம காட்டுக்கு தலைவர் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அங்கே இருந்த கரடி, நரியல் யாரெல்லாம் அவனை கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் அவன்கிட்ட போயிட்டு சாரி, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவனுக்கு அவங்க பாட்டி சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சான். அவங்க பாட்டி என்ன சொன்னாங்க? முயற்சி பண்ணால் எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக முடியும். பாத்தியாதி, இப்போ நீயும் இதில் வீடு கட்டிட்ட பார்த்தியா? இதுதான், எது ஒன்றுமே நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக ஒரு நாள் முடியும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நாளைக்கு சந்திக்கிறோம். பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.